ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற 10 ரூபி க்யூட்டான ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேஸ்ட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டை ரொம்பவே அழகாக மாற்றுற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான். ஓகே, அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் 10 ரூபி வாட்டர் பாட்டில் க்ரீன் கலர் 2 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை 2 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் சின்னதாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அதில் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு வாட்டர் பாட்டில் மூடி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே வச்சு காமிச்சிருப்பேன். நம்ம அழுத்தி ஈஸியாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் மூடி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள பார்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. மேலே சும்மா லைட்டாக கொஞ்சம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி சமமாக இருக்க மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டர் பாட்டிலில் எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கீழே கொஞ்சமாக அந்த இதை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ மேலே இது மாதிரி இருக்கும். இப்போ 2 வாட்டர் பாட்டிலும் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு அதனால் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் நம்ம நேராக மேலே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலே உள்ள பார்ட்டு, அப்புறம் கீழே உள்ள பார்ட்டு 2 இதையும் நான் வேறு மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே உள்ளது கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே ஒரு 3/4 வாசிக்கு வர மாதிரி இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த சைஸில் அதே மாதிரி ஃபுல்லாக நான் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்க போகிறோம். நம்ம லைட்டாக அழுத்தி விட்டாலே பிளாஸ்டிக் நல்லாவே ஸ்டெடியாக அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அந்த மாதிரி நின்றுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வளைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இன்னொன்று பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே மட்டும் கொஞ்சமாக ஒரு இவ்வளோண்டு கொஞ்சமாக மடக்கிக்க போகிறோம். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் லைட்டாக மடக்கி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் மடக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா லைட்டாக மட்டும் கீழே பக்கமாக பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேல் பக்கமாகவும் பார்த்துக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் மடிச்சுக்கோங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சமாக மடக்கிக்கலாம். இப்போ ஓகே, நான் ஃபுல்லாகவே மடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் பார்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அதே மெத்தடில் ஆனால் மேலே ஃபுல்லாக கீழ் வரைக்கும் கட் பண்ணிடாமல் கொஞ்சம் அதே மாதிரியே மேலே கொஞ்சமாக நம்ம கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஃபுல்லாகவே கீழ் பக்கமாக, அதாவது கீழே ரொம்ப வளைச்சிடலாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி சுற்றிலையும் ஒரு சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் மடக்கணும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் மடக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது ரொம்பவும் நேராக இல்லாமல் கொஞ்சம் கோணையாக மேலே பார்த்து இருக்க மாதிரி கீழே பார்த்து இருக்க மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு அந்த இதுக்கு மட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் தான் மூடி போட முடியும். அதனால் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ சும்மா அந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இப்படி விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி கோணையாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ 2 வாட்டர் பாட்டில் நம்ம க்யூட்டாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸில் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு டேப் சைஸு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வளையல் சைஸ் இது மாதிரி கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் இது மாதிரி இப்போ நான் மடிச்சு காமிச்சேன் அது மாதிரி மடிச்சுட்டு கீழே மூடி வச்சு இது மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சிசர் யூஸ் பண்ணி அந்த கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அது வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் கொஞ்சம் இந்த பக்கம் அதாவது ஒரு வி ஷேப்பில் கொஞ்சம் வளைவாக 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணோன்னா அவருக்கு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் தெரியுதா. இப்போ ஓப்பன் பண்ணும்போது இடையில அதாவது சென்டராக இருக்க பீஸை லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை நம்ம கட் ஆகிருக்காது, அதனால் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அந்த லைட்டாக கட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன் பக்கம் மட்டும் நல்லாவே கட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டராக வர வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு இதழ் ஓரத்தில் மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்து நீங்கள் இப்படி ஃபுல்லாகவும் ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வச்சு காமிச்சேன் அந்த மாதிரி குட்டி பூவாக வரும், அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு இது மட்டும் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் எல்லா கலர் ஸ்கெட்ச்லேயும் ஒன்று ஏதாவது ஒரு கலர் எடுத்து நீங்கள் சென்டரில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய ஃப்ளவர் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் கலர் எல்லா கலர்லேயும் ஒன்று அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி கலராக கொடுத்துக்கலாம். அந்த ரெட் கலர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு, அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நார்மலாக ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த ஃப்ளவர். இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் நிறையாவே ஃப்ளவர் மேக்கிங் பண்ணுற வீடியோ போட்டிருப்போம், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃப்ளவர் மேக் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. வட்டமா வந்துட்டு கட் பண்ணிவிட்டு, எடுத்துட்டு அத வந்துட்டு ஃபுல்லா பேப்பர்ல கவர் பண்ண போறோம். அதுக்காக நான் வந்துட்டு அந்த சின்ன ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ரெட் கலர் அந்த ஃப்ளவர் கலர்லேயே பேப்பர் ரெட் கலர் எடுத்துட்டு, அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு மறைக்கணும். அதுக்காக ஃபுல்லாவே நான் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி இது மாரி எடுத்து ஒட்டிக்கிறேன். சின்ன சின்னதா கட் பண்ணிவிட்டு நீங்க எடுத்து எடுத்து ஒட்டுனீங்கன்னா, உங்களுக்கு அழகா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல கிடச்சிடும். ஓகே. இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஒட்டிட்டோம். லைட்டா கேப் தெரியுது இல்லையா? அங்கேயும் வந்துட்டு பேப்பர் சின்ன சின்னதா இருந்தது இல்லையா? அதிலேயே அத நான் கட் பண்ணிவிட்டு இது மாரி ஃபுல்லா ஒட்டி விட்டுக்கிறேன். இது வந்துட்டு பேக் சைடு தான் அதனால நீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பினதுக்கப்புறம் நமக்கு இது மாரி இருக்கும். அந்த ரெட் கலர் ஃப்ளவர் மேக் பண்ணோம் இல்லையா? அத வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் சுத்தியிலயும் ஒட்டணும்னா ஒரு கியூட்டான ஒண்ணு வந்துட்டு கிடச்சிரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மாரி கிடச்சிரும். அதனால சுத்தியிலே வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு தர்மாக்கோல் பால்ஸ் தான் வச்சிருக்கேன். ஒயிட் கலர்ல. அது மாரி மேக் பண்ணி இது ஃபுல்லா ஒட்டிட்டோம்னா செம்ம க்யூட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்துட்டு நம்ம ஓரமா வச்சிரலாம். நெக்ஸ்ட் அந்த வாட்டர் பாட்டில்ல மேல லைட்டா மடிச்சு விட்டோம் இல்லையா? அத வந்துட்டு கொஞ்சம் நேரா எடுத்து விட்டுறலாம். நேரா எடுத்து விட்டுட்டு, அந்த இடத்துல வந்துட்டு இது மாரி கம் அப்ளை பண்ணிட்டு, அந்த ஃப்ளவர ஃபுல்லா நான் வந்துட்டு ஒட்ட போறேன். ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்துட்டு அந்த பேப்பர் நல்லாவே ஒட்டிக்கும். ஓகேவா? அதே மாரி சுத்திலும் எல்லாத்துலயும் ஒட்டிக்கலாம். லாஸ்ட் லுக் வேற லெவல்ல செம்ம க்யூட்டா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்ளோ அழகா இருந்தது. லைட்டா அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்துட்டு நல்லாவே ஒட்டிக்கும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நான் கீழ இருக்க பார்ட் வந்துட்டு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு இது கட் பண்ணி வச்சோம் இல்லையா? அதாவது கோண கோணையா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? மூடி போட்டது. அதுலயும் வந்துட்டு இதே மாரி தான் ஒட்டிக்கலாம். அதே மாரி தான் இதுலயும் ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும். ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கனாலே நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். இப்போ ஃபுல்லாவே வந்துட்டு அதிலயே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். பாட்டில் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா, நீங்க ஃப்ளவர் நெறைய மேக் பண்ற மாரி இருக்கும். அது மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாவே ஒட்டி முடிச்சுட்டேன். இது மட்டும் தான் லாஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ளவர் பிடிக்கும்னா கண்டிப்பா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்துட்டு அந்த இதில என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தர்மாக்கோல் பால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கலர் கலரா என்கிட்ட நெறையாவே இருந்தது. மேலே உள்ள பார்ட் இருக்கு இல்லையா? அதில வந்துட்டு சென்டரா கேப் இருக்கும். அதுக்குள்ள ஃபுல்லா நான் வந்துட்டு தர்மாக்கோல் பால்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு சமமா இருக்குமோ, அந்த அளவுக்கு இது மாரி ஆட்டி பார்த்தீங்கன்னா, கீழ விழுகிறதெல்லாம் விழுகட்டும். அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். அந்த மாரி நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இத தூக்கி சென்டர்ல அப்படியே உள்ள வச்சுட்டோம்னா, செம்ம அழகா ஒரு புக்கே மாரி பாருங்களேன், எவ்வளோ அழகா க்யூட்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்காக தான் நம்ம அந்த கார்ட்போர்ட் ரெடி பண்ணோம். நீங்க இப்படியே தூக்கி அந்த கார்ட்போர்ட் மேல வைக்கிறதா இருந்தாலும் ரொம்பவே அழகா இருக்கும். நான் வந்துட்டு லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். அந்த வாட்டர் பாட்டில் அடியிலயும் லைட்டா கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்போர்ட்லயும் லைட்டா வந்துட்டு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ஷனல் தான். நம்ம கம் அப்ளை பண்ணாமலே வச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாத மாரி இருக்கும். கம் அப்ளை பண்ணிட்டு இது மாரி வச்சு அழுத்தி விட்டோம்னா, கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்க மாரி இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ பாருங்க நான் அழுத்தம் குடுத்துட்டு நல்லாவே வந்துட்டு வச்சுட்டு ஒரு பொக்கே மாரி பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இது ஒயிட்டான பிளேஸ்ல இருக்கனால வந்துட்டு அவ்வளோக்கா நமக்கு தெரியாது. பிளாக்கான பிளேஸ்ல வச்சோம்னா இன்னுமே ரொம்பவே அழகா அதோட லுக் வந்துட்டு தனியாவே காமிக்கும். ஃபுல் ஒயிட் கலர்ஃபுல்னால. ஓகே. இப்போ நான் வந்துட்டு பிளாக்கான இடத்துல வச்சு காமிக்கிறேன். நம்ம ஹால்ல வைக்கும்போது ரொம்பவே அழகா நம்ம வீட்டவே ரொம்பவே அழகா காமிக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நான் பிளாக் கலர் இடத்துல தான் வச்சிருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லா கியூட்டா இருக்குன்னு. ஏதோ ஒரு செடியில ஃபுல்லா ஃப்ளவர் மட்டும் பூத்து குலுங்குற மாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் அந்த வீடியோ போட்டுறலாம். ஓகே. நிறைய பேர் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பை. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.